வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.19ல இருக்க 3 மற்றும் 4வது சம பற்றி பார்ப்போம். 3வது சம் அணி ஏயில் ஏ நிறைகளும் A+3 நிரல்களும் மற்றும் அணி பியில் பி நிறைகளும் 17 - பி நிரல்களும் உள்ளன. பெருக்கல் அணிகள் AB மற்றும் BAவை காண முடியும் எனில் பெருக்கல் அணிகள் AB மற்றும் BAவை காண முடியும் கொடுத்திருக்காங்க. காண முடியும் எனில் A மற்றும் B யின் மதிப்பை காண்க. சோ இந்த A யோட மதிப்பையும் B யோட மதிப்பையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அணி A யின் வரிசை. A யோட வரிசை என்ன? நிறை பை நிரல். சோ A by A+3. அதே போல அணி B யோட வரிசை B by 17 - B. அதாவது நிறை by நிரல். சோ B by 17 - B. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? பெருக்கல் அணி AB காண முடியும் எனில். என்ன கொடுத்திருக்காங்க? AB காண முடியும். AB எப்படி இருந்தா நம்ம கண்டுபிடிப்போம்? இந்த ஏன்ற அணியோட நிரலும் இந்த பீன்ற அணியோட நிறையும் சமமா இருந்தாதான் நம்மளால இந்த AB கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம A+3 = Bன்னு எழுதலாமா? சோ இதுல இருந்து மாறிலிகளை ஒரு பக்கமும் மாறிய ஒரு பக்கமும் எடுத்துட்டு வருவோம். B இந்த பக்கம் வந்துச்சுன்னா -B, 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3. அதே போல பெருக்கல் அணி BA காண முடியும் எனில் B யோட வரிசை எவ்வளோ? B by 17 - B. அதே போல A யோட வரிசை எவ்வளோ? A by A+3. இப்ப BA கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா இந்த B யோட நிரலும் இந்த A யோட நிறையும் சமமா இருக்கும். அப்ப 17 - B = Aன்னு எழுதலாமா? இப்ப மாறிலிகளை எல்லாம் ஒரு பக்கம் மாறிய ஒரு பக்கமும் எடுத்துட்டு வருவோம். இந்த B = அடுத்து போச்சுன்னா +B. A+B = 17. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு A மற்றும் B யோட மதிப்பு கிடைக்கும். இப்ப நீங்க சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 கூட்டும் போது நமக்கு A - B A+B A - B -3 A+B 17 கூட்டும் போது நமக்கு இது கேன்சல் ஆயிரும். 2A 17ல 3 போச்சுன்னா 14. 2A = 14. அப்ப A = 14/2 7. A யோட மதிப்பு கிடைச்சிருச்சு. இந்த A யோட மதிப்பு எடுத்துட்டு வந்து இந்த சமன்பாடுகள்ல ஏதாவது ஒண்ணுல பிரதியிடும் போது நமக்கு B யோட மதிப்பு கிடைக்கும். A = 7 சமன்பாடு 2ல் பிரதியிட. அப்ப 7 + B = 17. அப்ப B = 17 - 7 = 10. அப்ப B யோட மதிப்பு 10. So therefore A = 7 B = 10. அடுத்தது 4வது சம். ஏன்ற அணி கொடுத்திருக்காங்க, Bன்ற அணி கொடுத்திருக்காங்க. AB மற்றும் BAவை காண்க. மேலும் AB = BA சரியா என ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்தது BA கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்தது இந்த 2 அணிகளும் பரிமாற்று பண்புக்கு உட்பட்டதான் கேட்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அணி கூட்டல் பரிமாற்று பண்பு உடையது. அதே போல அணி பெருக்கலும் பரிமாற்று பண்பு உடையதான் பார்ப்போம். பொதுவாக அணியின் பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையது அல்ல. அணி A யின் வரிசை m/n மற்றும் B யின் வரிசை n/b எனில் அணியின் பெருக்கல் AB என வரையறுக்கப்படுகிறது. ஆனால் அணியின் பெருக்கல் BAவை வரையறுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இதோட நிரலும் இதோட நிறையும் சமம். சோ ABன்ற அணியை வரையறுக்க முடியும். B என்ற அணியை வரையறுக்க முடியாது. ஏன்னா B யோட நிரலும் A யோட நிறையும் சமம் அல்ல. சோ BAவை வரையறுக்க முடியாது. அதே போல AB மற்றும் BA என்ற அணிகள் வரையறுக்கப்பட்டாலும் கூட ABயும் BAவும் சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக AB ≠ BA. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அணி பெருக்கல்ல இப்ப ABயையும் BAயும் வரையறுக்க முடிஞ்சாலும் இது சமமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பொதுவா அணி பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையதல்ல. ஆனா சில இடங்கள்ல கொடுக்கப்பட்ட அணியை பொறுத்து அணியின் பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையது. சோ 4வது சம்ல கொடுக்கப்பட்ட ஏன்ற அணியையும் Bன்ற அணியையும் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் AB கேக்குறாங்க. ABயை நம்மளால வரையறுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஏன்ற அணியோட வரிசை 2/2. Bன்ற அணியோட வரிசை 2/2. சோ இங்க இருக்கிற நிரலும் இங்க இருக்கிற நிறையும் சமம். சோ நம்மளால ABயை வரையறுக்க முடியும். இப்ப AB கண்டுபிடிப்போம். வரையறுக்க முடிஞ்சாதான் நம்மளால AB கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. சோ Aயும் Bயும் எப்படி பெருக்கிறது? ஏன்ற அணியில இருக்கிற முதல் நிறைய Bன்ற அணியில இருக்க முதல் நிரலோட பெருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த 2 × 1 2. அடுத்தது இந்த 5 × 2 10. குறி என்ன? +10. அடுத்தது மறுபடியும் இந்த ஏன்ற அணியில உள்ள முதல் நிறைய இந்த Bன்ற அணியில உள்ள இரண்டாவது நிரலோட பெருக்கணும். சோ 2 - 3 2 × -3 -6. சோ 2 × -3 இதை எங்க எழுதுறது? நம்ம எதோட பெருக்கிக்கிட்டு இருக்கோம்? இரண்டாவது நிரலோட பெருக்கிக்கிட்டு இருக்கோம். சோ இரண்டாவது நிரல் இருக்கிற இடத்துல எழுதணும். இது முதல் நிரல். இது இரண்டாவது நிரல். சோ இந்த இடத்துல எழுதணும். அடுத்தது இந்த 5ஆல இந்த 5 பெருக்கும்போது 25 + 25. அதே போல அடுத்தது ஏன்ற அணியில இருக்க இரண்டாவது நிறைய Bன்ற அணியில இருக்கிற முதலாவது நிரலோட பெருக்கணும். 4 × 1 4.
இந்த 4 ஏபின்ற அணியில முதலாவது நிரல் உள்ள இடத்துல எழுதணும். ஸோ 4 இன்ட்டு 1 4, அடுத்தது 3 இன்ட்டு 2 பிளஸ் 6. ஸோ அடுத்தது ஏன்ற அணியில இருக்கிற இரண்டாவது நிறைய பீன்ற அணியில இருக்கிற இரண்டாவது நிரலோட பெருக்கணும். 4 இன்ட்டு -3 -12. அடுத்தது 3 இன்ட்டு 5 15 பிளஸ் 15. இப்ப கூட்டுவோம். ஸோ 2 பிளஸ் 10 12. 25ல 6 போச்சுன்னா 19. அடுத்தது 4 பிளஸ் 6 10. அடுத்தது -12 பிளஸ் 15. ஸோ 3. இந்த ஏபின்ற அணியை பெருக்க முன்னாடி உங்களால வரிசையை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஏயோட நிறை என்ன? அதுதான் இங்க நிறையா வரும். இந்த பியோட நிரல் என்ன? அதுதான் இங்க நிரலா வரும். ஸோ இந்த அணியோட வரிசை 2/2 தான் இருக்கும். ஸோ அடுத்தது பிஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ பீன்ற அணியை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். 1 -3 2 5. அடுத்தது ஏன்ற அணியை எழுதிக்குவோம். 2 5 4 3. ஸோ இப்போ எப்படி பெருக்கணும்? பீன்ற அணியில இருக்கிற முதல் நிறைய ஏன்ற அணியில இருக்க முதல் நிரலோட பெருக்கணும். ஸோ 1 இன்ட்டு 2 2. அடுத்தது -3 இன்ட்டு 4 -12. இந்த பீன்ற அணியில இருக்க முதல் நிறைய ஏன்ற அணியில இருக்க இரண்டாவது நிரலோட பெருக்கி இரண்டாவது நிரலா இந்த பிஏல எழுதணும். ஸோ அடுத்தது 1 இன்ட்டு 5 5. அடுத்தது -3 இன்ட்டு 3 -9. அடுத்தது பீன்ற அணியில இருக்க இரண்டாவது நிறையை ஏன்ற அணியில இருக்க முதலாவது நிரலோட பெருக்கி இந்த ஏபியில நிரல் வரிசையில எழுதணும். ஸோ இப்ப 2 இன்ட்டு 2 4. அடுத்தது 5 இன்ட்டு 4 பிளஸ் 20. அடுத்தது பீன்ற அணியில இருக்கிற இரண்டாவது நிறைய ஏன்ற அணியில இருக்கிற இரண்டாவது நிரலோட பெருக்கி இரண்டாவது நிரல் வரிசையில இந்த ஏபியில எழுதணும். இப்ப 2 இன்ட்டு 5 10. 5 இன்ட்டு 3 பிளஸ் 15. ஸோ கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? -12 பிளஸ் 2 -10. அடுத்தது -9 5. கூட்டும் போது நமக்கு -4ன்னு கிடைக்கும். அடுத்தது 20 பிளஸ் 4 24. 10 பிளஸ் 15 25. ஸோ இதோட வரிசையும் 2/2 தான் இருக்கும். ஏபி கேட்டாங்க கண்டுபிடிச்சாச்சு, பிஏ கேட்டாங்க கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி ஈக்குவல் டு பிஏ, அதாவது பரிமாற்று பண்புடையதான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஸோ இந்த அணி பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையது அல்ல. ஸோ இந்த இடத்துல therefore ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ இப்படியும் கேட்கலாம். இந்த அணி பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையதா? ஸோ இந்த இடத்துல இந்த அணி பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையது அல்ல. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.